ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்தாங்க, ஒரு பையில போட்டு. பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா இருக்குது? பேரிச்சம்பழம், இதில் துவா செய்யுங்க ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழங்களை எடுத்து வரிசையாக வைப்பான்னு சொன்னாங்க. அவரும் எடுத்து வச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருக்கு இந்த பேரிச்சம்பழத்தில் பரக்கத் செய்யின்னு சொன்னாங்க. துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து பையில போட்டுக்கப்பா. பையில போட்டார். அப்புறம் சொன்னாங்க, இந்த பேரிச்சம்பழத்தில் எவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்குதுன்னு ஒரு நாள் எண்ணி பார்க்காத, எடு கொடு சாப்பிடு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி அவர் அந்த பேரிச்சம்பழத்தில் யாராவது தர்மம் கேட்டால் தர்மம் கொடுப்பார், பசிச்சா எடுத்து சாப்பிடுவார், யார் சந்திக்க வந்தாலும் எடுத்து கொடுப்பார். பல வருஷம் அந்த பேரிச்சம்பழத்தில் அந்த பையில பேரிச்சம்பழம் இருந்துக்கிட்டே இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது கொல்லப்பட்டாங்களோ அப்போ மதீனாவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் அவர் எப்போதுமே அந்த பையை இடுப்பில் வச்சிருப்பார். இடுப்பில் இருந்து அந்த பை விழுந்து தொலைஞ்சு போச்சு. அவங்க சொல்லுவாங்க, உஸ்மான் இறந்தபோது மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை என்றால் எனக்கு 2 கவலை. எல்லாருக்கும் ஒரு கவலை, உஸ்மான் கொல்லப்பட்டுட்டாங்களேன்னு சொல்லி. எனக்கு 2 கவலை. ஏன்னா பெருமானார் பரக்கத்து செய்து துவா செய்து கொடுத்த அந்த பேரிச்சம்பழ பை தொலைஞ்சு போச்சு.